பைரவியில ஸ்னேகா பயங்கரமா போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாட்டனா அவ்வளவுதாங்கிறது தெரியாம தைரியமா சிவா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது சிவாவை கல்யாணம் பண்ணிடணுங்கிறது தான் ஸ்னேகாவோட ஒரே குறிக்கோள். அதுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகமும் பைரவியும் கொஞ்சம் ஜாலியா பேசி சிரிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சந்தோஷமா இருந்தாதான் ஒருத்தருக்கு மூக்கு வேர்த்துருமே. சஞ்சய் கரெக்டா அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு சிசிடிவி கேமரால இருக்கிற ரெக்கார்டிங்க பாக்குறதுக்காக வர்றாரு. நான் இங்க உன்னை எதிர்பார்க்கவே இல்லையே பைரவி அப்படின்னு சொல்றாரு சஞ்சய். நீ எங்க இங்க அப்படின்னு கேட்க, இல்ல நேத்து இங்க ஒரு தெஃப்ட் நடந்தது, அதுக்காக தான் சிசிடிவி கேமரா பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க ஆறுமுகம், உங்களுக்கு நிறைய எதிரிங்க இங்க இருக்காங்க போலன்னு ஜாட மாடையா சஞ்சய் பேசுறாரு. முன்னாடி இருந்து வேலை பார்க்குறவங்க எல்லாம் சரியான கோழைங்க, முன்னாடி நின்று எதிர்த்து பேசுனாங்கன்னா மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன்னு சொல்றாரு ஆறுமுகம். பைரவிக்கும் சஞ்சயை தான் சொல்றாருங்கிறது நல்லாவே புரியுது. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு பைரவி அங்கிருந்து கிளம்புறாங்க. எப்பவுமே பைரவி முன்னாடி போயிடுறாங்க, இவங்க 2 பேர்த்த தனியா பேச விட்டுட்டு. ஆறுமுகம் ஓவரா பேசினானே, ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்க முடியாம நின்னாரு ஆறுமுகம். அவரோட குச்சியை தட்டி விட்டுறாரு சஞ்சய். அவ்வளவுதான், பேலன்ஸ் பண்ண முடியாம தட்டு தடுமாறி கீழே விழுந்துடுறாரு ஆறுமுகம். ஆறுமுகம் கீழே விழுகிறத பைரவி பாத்துறாங்க. பதறி போய் ஓடி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட, என்னாச்சு என்னாச்சு ஆறுமுகம், எப்படி கீழே விழுந்த அப்படின்னு தாங்கி பிடிச்சு தூக்குறாங்க. ஆறுமுகம் ஒரு முறை முறைக்கிறாரு. சஞ்சய், எப்படி கீழே தள்ளிவிட்டேன் பாத்தியா அப்படின்னு ஒரு முறை முறைக்கிறாரு. இவங்க 2 பேரோட சண்டை எப்போ தீரப்போகுது, சஞ்சயோட உண்மையான முகம் எப்படி பைரவிக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. சிவா இங்க கோர்ட்ல நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்தோம், இதே வார்த்தையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் தீர்ப்பு என்னன்னு சொல்றேன்னு ஜட்ஜு சொல்லிடுறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஸ்னேகா கால் பண்றாங்க. ஸ்னேகா எத்தனையோ தடவை கால் பண்ணியும் சிவா எடுக்க மாட்டேங்கிறாரு. திரும்ப திரும்ப கால் வந்தனால சிவா எடுக்கிறாரு. சிவா, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியும்ல, தயவு செஞ்சு சிந்துவை வேணான்னு மட்டும் சொல்லிடு சிவா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம், நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு பேசி வச்சிருந்தோம் அதே மாதிரி வாழலாம் சிவா அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. சிவா, ஆனா ஒரே பிரியா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அந்த கடவுளே வந்து சொன்னா கூட மாத்திக்க மாட்டேன், என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாத ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. ஆறுமுகம் இங்க சிவா கிட்ட வந்து, கோர்ட்ல நடந்ததெல்லாம் அம்மா சொன்னாங்க சிவா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த கோர்ட்ல உனக்கு நியாயம் கிடைக்கலனாலும் மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணுவோம், காதலிச்சவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல். ஸ்னேகா உன்னை காதலிச்சே இருந்தாலும் அது உண்மையான காதல் இல்ல சிவா, நீ கஷ்டப்படணும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும் தான் அந்த ஸ்னேகா நினைக்கிறா, அதனால நீ கவலைப்படாதன்னு ஆறுமுகம் ஆறுதல் சொல்றாரு. சிவா ஆறுமுகத்துக்கிட்ட, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆறுமுகம், பிரியம்மா என்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல, நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு தான் தோணுது, நான் இல்லாதப்போ பெரியம்மாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்றாரு சிவா. ஆறுமுகமும், நீ ஒன்னும் கவலைப்படாத சிவா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்றாரு. என்னமோ டூருக்கு போற மாதிரி, நீ டூருக்கு போயிட்டு வா, அது வரைக்கும் அம்மாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சிந்து எங்க கோர்ட்ல நடந்ததெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவரோட பாஸ்புக், டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து சிந்து கிட்ட தர்றாரு. எதுக்கு டாக்டர் இப்ப இதெல்லாம் என்கிட்ட தர்ற அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கு கோர்ட்ல எனக்கு ஜெயில் தண்டனை தந்தாலும் தருவாங்க, அதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும், எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், சிந்து பயங்கரமா ஷாக் ஆகி அழவே ஆரம்பிச்சாராங்க. எப்பவும் இதே குற்ற உணர்ச்சியோட இப்படியே தான் சாகணுமா டாக்டரே அப்படின்னு கேக்குறாங்க. எந்த குற்ற உணர்ச்சியும் உனக்கு வேணாம் சிந்து, எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்துருச்சு, இனி என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் பார்ப்போம், கோர்ட்ல கண்டிப்பா எனக்கு ஜெயில் தண்டனை தான் தருவாங்க, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்றாரு. சிந்து எந்த பதிலும் சொல்ல முடியாம மறுபடியும் தேம்பி தேம்பி அலறாங்க. அடுத்த நாளும் வருது, கோர்ட்டுக்கு எல்லாரும் போயிடுறாங்க. ஸ்னேகா வந்து சிவா கிட்ட, உன்கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்றாங்க. அன்னபூர்ணி எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க. சிவா உடனே, எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுன்னு சொல்றாரு. ஸ்னேகாவோட அப்பா உடனே, ஒரு 5 நிமிஷம் ஸ்னேகா கூட போய் பேசிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அன்னபூர்ணிய பாக்குறாரு சிவா. போப்பான்னு கண்ணசச்சோன்ன சிவா போறாரு. சிவா, அன்னைக்கு நீ ரொம்ப எமோஷனலா இருந்த, அதனால நீ எடுத்த முடிவை ஜட்ஜும் பெருசா எடுத்துக்கல, நானும் பெருசா எடுத்துக்கல, கவுன்சிலிங் அப்புறம் சிந்து யாரு ஸ்னேகா யாருன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, கவுன்சிலிங் வேற போனீங்களா? நம்மளுக்கு அதெல்லாம் காட்டவே இல்லைங்க, நான் இது வரைக்கும் எந்த ஒரு பையனையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல சிவா, நீதான் என் வாழ்க்கையில வந்த பையன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பெரிய பொய்யா ஒண்ணு சொல்றாங்க. சிந்து உனக்கு பண்ணதெல்லாம் மறந்து போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கல்யாண மண்டபத்துல பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா லிஸ்ட் போடுறாங்க. மறுபடியும், அந்த சிந்துக்காகவா சிவா என்ன வேணான்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்படி ஒரு நிலைமை உன்னோட தங்கச்சிக்கு ஏற்பட்டிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? தங்கச்சி காதலிச்ச பையனோட தானே சேர்த்து வைக்கணும்னு நினைப்ப, அப்ப என்ன மட்டும் ஏன் சிவா இப்படி ட்ரீட் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு கேவலமா பேசுனாங்க,
நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் சிவா ஊர்ல இருக்கிற உன் பேரோட களங்கத்தை நம்ம போக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. சிவா கண்ணாலேயே ஒரு முறைக்கிறாரு. இன்னும் ஸ்னேகா இன்னொரு பையனை காதலிச்சு அந்த பையன் கோமால இருக்கிற விஷயம் தெரிஞ்சா சிவா அவ்வளவுதான். இனி என்னெல்லாம் நடக்க போகுது? சிந்து உண்மையை ஒத்துக்க போறாங்களா இல்லையா? சிவா எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.